ஆனால் என்ன சொல்கிறது, எனக்குமே மனசுக்குள்ள ஏதோ படக் இப்படி ஒரு ஒரு பய உணர்வு, குற்ற உணர்வாக வருது. என்னான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலைப்பா. மனசுக்குள்ள ஏதோ என்னமோ தெரியல, என்னமோ தெரியல எனக்கு. ஒரு 2 நாளாகவே ஒரு மாதிரியாகவே இருக்குது மனசுக்குள்ளேயே. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் 6லேருந்து 60 வயசு வரைக்கும் மனசுக்குள்ளே ஒரு வேதனைகள், சோதனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு தீர்வு வேறு தப்பான முடிவுகள் கிடையாது. அதை சமாளிச்சுக்கிட்டே போகணும். என்ன பண்ணுறது? ஒன்றுமே எனக்கு புரியவே இல்லை. என்ன செய்யணுன்னு தெரியல. ஆனால் எனக்கு இந்த ஆடம்பரமாக, இந்த சங்கிலி, இந்த அது இது அப்படின்றலாம் எனக்கு ஒரு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது. என்னான்னு தெரியல, என் மனசுக்குள்ளே ஏதோ தோணுது. சரிங்களா? நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க. அதுக்கப்புறம் ஆயா வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப்பு கொடுங்க. என் பேரம்பேத்தி எல்லோரும் நீங்கள் நல்லா இருக்கணும். யார் யார் கூடயும் சண்டை போடாதீங்கம்மா. ஏதோ வீடியோ போடுங்க, நல்ல முறையாக போடுங்க. நம்மலாம் யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகிருக்குன்னா ஒரு கடவுள் புண்ணியத்தில், கடவுளில் பார்த்து நமக்கு செஞ்சுருக்காரு. அதுவும் கம்மியான வாட்ஸ்அவரில் ஏதோ வந்துருச்சு. இனிமே வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். பார்ப்போம். இன்னும் 6 மாதம் இருக்குது. அதுக்குள்ளே எல்லா பேரும் மானிட்டேஷன் ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். நிறையா வீடியோ போடுங்க, 8 நிமிஷம் வீடியோ போடுங்க. நீங்களும் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அடுத்த சேனலையும் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம சேனலையும் வந்து பார்ப்பாங்கப்பா. சரிங்களா? நம்மளாம் சின்ன சேனலு. பெரிய சேனல்காரங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து கண் கூட பார்க்க முடியாது, கால் கூட கேட்க முடியாது. அப்படியெல்லாம் வீடியோ போட்டு அசிங்கமாக போட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அவங்கள சொல்லியும் குத்தம் இல்லை. அதுவும் கஷ்டம்தான். வீடியோ போடுறது லேஸ் கிடையாது. கரெக்டாக பேசணும், காது கொடுத்து கேட்குற மாதிரி பேசணும், வீடியோ பார்க்குற மாதிரி வீடியோ போடணும். ஏன்னா ஈஸியாக சொல்கிறாங்க யூடியூபுக்குள்ள தேவையா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த யூடியூப்புக்குள்ள அப்படி வந்து உட்காந்து பேசுவீங்களா நீங்களா? சரிங்கப்பா, 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிப்பா. ஆயாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப்பு கொடுங்கப்பா. செல்ல பிள்ளைங்களா, ஹைப்பு கொடுங்க தங்கங்களா. ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி ஆயா. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கிறீங்கப்பா? உங்கள் நினப்பாவே இருக்குப்பா. உங்கள் கமாண்டர்ஸ் பண்ணுறீங்கல்ல, அதை விட பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா? உங்கள் நினப்புலையே சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. சரிங்களா? அப்புறமேட்டுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ புது அப்டேட்லாம் வந்திருக்குது யூடியூப்பில். 4000 வாட்ஸ்அவர் வாங்கன்னு சொன்னாங்க, 1 மில்லியன் என்னமோ வாங்க சொன்னாங்க ஷார்ட்ஸுக்கு. இப்போ என்னப்பா பல மடங்காக கூடிருச்சு. என்ன பண்ணலாம்? எல்லோரும் வீடியோ போட்டு சம்பாதிக்கணுன்னு தான் ஆசைப்பட்றோம். சம்பாதிக்கணுன்னா என்ன, வீட்டில் இருந்தே ஏதோ ஒரு வீடியோ போட, சமைக்கிறத காமிக்கிறது, நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறத காமிக்கிறது, நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விளாடுறது, நம்ம தொழில் பண்ணினோம்னா அந்த தொழிலை காட்டுறது, கருவாடு வெள்ளைப்பூடு அதெல்லாம் காட்டுறது. இந்த மாதிரி தான் வீடியோ. நம்ம யூடியூப் வந்து அந்த மாதிரி தான் விரும்பும். சரிங்களா? உண்மையை போடணும் எடுத்து. உண்மையான சண்டையாக இருந்தால் அதுக்கும் வியூவர்ஸ் கொடுக்கும், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பண்ணலாம். ஆனால் நீங்கள் எல்லா பேரும் என்ன பண்ணுறீங்க பாவம். ஒரு சிலர் வந்து இவ்வளோ நாளாக முகம் கொடுத்து வீடியோ போடாமல் இப்போ திடீர்னு வந்து முகம் கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, லைவ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாவமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. பார்த்து பத்திரமா வீடியோ போடுங்க, கவனமாக வீடியோ போடுங்க. எது கிடைச்சாலும் எடுத்து வீடியோ போடாதீங்க. ஒரு சில ரூல்ஸ் இருக்குது யூடியூப்பில். யூடியூப் கவர்மெண்ட் வேலையில் கூட லஞ்சத்தை கொடுத்து நம்ம வாங்கிடலாம். யூடியூப்பில் ரூல்ஸ் வந்து கம்ப்யூட்டர் அப்டேட்டு எது வேணாலும் பண்ணும். நம்ம போய் பேச முடியாது, வைக்க முடியாது. மெயிலில் அனுப்புவாங்க. எனக்கெல்லாம் மெயிலில் அனுப்ப தெரியாது. அதனால நான் பார்த்து ஏதோ ஒன்றை போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். சரிங்களா? நிறைய ரூல்ஸ் இருக்குப்பா யூடியூப்புக்குள்ளே. யூடியூப் விளையாட்டு கிடையாது. யூடியூப்பு நீங்கள் ஈஸியாக நினைக்கிறீங்க. யூடியூப்புன்றது உங்களுக்கு விளையாட்டாக தெரியுதா? அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். அது அந்த அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். சரியா? அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்குமே கிடைக்காது. என்ன இருட்டாகவே தெரியுது. லைட்டை போட்டு விட்ருவோமா? இந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. யூடியூப்பை நீங்கள் அசால்ட்டாக நினைக்கிறீங்க. தவறு. யூடியூப்புக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து
ஒரு கை 5 விரல் இருக்குன்னா எல்லா விரல் ஒரே மாதிரி இருக்கா? ஒன்று குட்டை நெட்டைமா நீளமா குட்டையா கட்டையா எல்லாமே இருக்குது. அது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் ஏன்னா நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு நம்ம யோசிச்சுக்கிறணும். சரிங்களா? யாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க தப்பாக தவறாக அசிங்கமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அசிங்கம் பேசுகிறாங்க. ஒரு சிலர் வந்து நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. நிறைய சேனல் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? யாரை சொல்கிறேன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பேரம் பேத்திங்கெல்லாம் அவங்களெல்லாம் நல்ல நல்ல கருத்தாக போடுவாங்க. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், யூடியூப் ஆரம்பித்து என்னமோ ஜனவரி பிப்ரவரி மாதம் மாறப்போகுதான் எல்லாமே. அதுக்குள்ளார நிறையா வீடியோ போடுங்க, நல்லாயிருக்கும். வீடியோ போட்டு மானிடேஷன் வாங்குங்க. மக்களே, உங்களால் தான் மக்களே முடியும். பாவம் மக்கள் கமாண்டர்ஸும் ரொம்ப பாவம்ப்பா. அவங்க நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. என் தங்க பிள்ளைங்களா, நீங்கள் சப்போர்ட் பண்ணாட்டி நான்லாம் இந்த யூடியூப்புக்குள்ளே வர முடியாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணி மானிடேஷன் வாங்கி கொடுத்தனால தான் இன்னைக்கு நிலைமைக்கு நான் ஆயா உங்கள்கிட்ட எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சூப்பர் சாட் போடுறீங்க, கிஃப்ட்டு போடுறீங்க, அதனால சம்பளமாக மாறுது தங்கங்களே. சரிங்களா? நான் என்றைக்குமே உங்களை மறக்கவே மாட்டேன். என் அழகிகளா, என் அறிவுகளா. சரிங்களாப்பா? ஆனால் இந்த வாரம் பூராமே என்ன செய்யுது, காலையில் பூரா வண்டி கத்திக்கிட்டே இருக்கு, வண்டு கத்திக்கிட்டே இருக்கு. சாயங்காலம் ஆனால் மழை வருது. எப்படி வியாபாரத்துக்கு போகிறது நீங்கள் சொல்லுங்கள்? எப்படி வியாபாரத்துக்கு போகிறதுன்னு எனக்கே தெரியலை. ஐயோ, புரியவே இல்லை. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மகமாயி புண்ணியத்தில், அந்த ஊர்காவலே புண்ணியத்தில், வெற்றிவேல் முருகன் புண்ணியத்தில் எல்லா தெய்வங்களும் வந்து முன்ன நில்லுங்கப்பா. வாழ வந்தம்மா, எப்படிம்மா நான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலையம்மா. இந்த வாரம் பூரா மழைம்மா, நான் எப்படிம்மா போவேன்? போயிட்டு மலையில் தூக்கிட்டு அள்ளிக்கிட்டு தெரிய முடியுமா? அதனால் இன்றைக்கி கொஞ்சம் மழை வராமல் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கங்கப்பா எல்லா பேரும். 8 நிமிஷம் வீடியோ எல்லாருமே ஓடுங்க. 8 நிமிஷம் வீடியோ போடுங்க, லைவ் போடுங்க. யூடியூப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? அவங்க மெம்பர்ஷிப் போடுறாங்க, இவங்க மெம்பர்ஷிப் போடுறாங்க. அதை அவங்கவுங்க குடும்பத்தில் அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அவங்க போடுறாங்க. யூடியூப் பெர்மிஷன் எல்லாத்துக்குமே தான் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அந்த மெம்பர்ஷிப்புன்றது வந்து பல விதத்தில் பயன்படுத்தலாம். உள்ளே போய் முக்கியமான மீட்டிங் பேசலாம், யாரை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதெல்லாம் பேசலாம். ஒரு பாடம் சொல்லித்தரலாம், பணம் கட்டி ஃபீஸ் கட்டி பாடம் சொல்லித்தராங்களா, அது பண்ணலாம். அவங்க விருப்பப்படி மெம்பர்ஷிப் போடுறாங்க. அது நமக்கு தேவையே இல்லை. சரிங்களா? நம்மளாவே இருப்போம். ஓகேங்களா? அதனால் என் வீடியோவை நிறையா பாருங்கப்பா, ஹைப்பு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வீட்டு ஆயாப்பா, செல்லமான ஆயா. நான் யாரை பற்றினுமே பேச மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் சண்டை கிடையாது. எல்லா பேருமே எனக்கு இப்போ சொந்தம் அப்படின்னு அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். சரிங்களா? நிறைய மோட்டிவேஷனாக இருக்குது உள்ளுக்கு நிறையா. அது எனக்கு ஒன்றுமே புரியாதுப்பா. யார் என்னது எதுக்கு சண்டை போடுறீங்க, என்ன சண்டை போடுறீங்க ஒன்றுமே தெரியலை. நமக்கு அதை பற்றி தெரியாது. ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வாழ்க 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 வாழ்க, பேட் கமெண்ட்ஸ் வாழ்க வாழ்க. கெட்டவங்களை கூட நான் நல்லவங்களாக மாற்றிடுவேன். ஆனால் நம்ம லைவில் வந்து பேட் கமெண்ட்ஸ் வராது. சரி விடுங்க, பொது வலைத்தளம்னா அப்படித்தேன். ஒருத்தர் அப்படின்வாங்க, ஒருத்தர் இப்படின்வாங்க, என்ன மாதிரி ஒருத்தர் சொல்லுவாங்க, கேட்டுக்கிட்டு போக வேண்டியதாக என்ன பண்ணுறது. எங்கள் வேடன் தம்பி சொன்னதுலேருந்து நான் யாருமே என்ன சொல்கிறது, சாமி கேளு திட்ட மாட்டேன். நான் அதை படிக்காமல் இப்போ விட்டுட்டு போயிடுறது. சரிங்களா வேடன் தம்பி? நீங்கள் சொல்கிறது நான் கரெக்டு. பார்த்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப போட்டுக்கிட்டே இருந்தால் நான் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவேன். ஆமாம், டைம் அவுட் கொடுத்து விட்டுருவேன், அதோட முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைப்பா, சந்தைக்கு போகணும். எல்லோரும் சாமியை கும்பிடுங்கப்பா, மழை வரக்கூடாதுண்டு. ஆனால் வெயிட்டாக இருக்குது. கொஞ்சம் பரவாயில்லாமல் இந்த எடுத்து வச்சுட்டேன், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சுட்டேன்.
தீபக் பேல சாயங்காலம் வாடான்னு கூட்டி போய் இறக்கி விட சொல்லணும். கடவுள் எங்கனையாவது இடம் கிடைக்கிற இடத்துல, வெள்ளிக்கிழமை சந்தையில் இடம் கிடைக்காது எனக்கு. அதனால் எங்கனையாவது கிடைக்கிற இடத்துல போய் உட்காந்து விற்றுக்கு கடவுள் புண்ணியத்தில் வரணும், சிறுக சிறுக விற்கணும். சரிங்களா? எல்லாமே கடவுள் தான் காப்பாற்றணும். எல்லோரும் மனநிலை நல்லா இருக்கணும். என்ன, எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு இந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆனால் எனக்குமே